வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலை தீபம் இன்னைக்கு வந்து 4வது வாரம் நான் செவ்வாய் ஹோரையில மதியம் 1 to 2 வந்து ஏற்றிருக்கேன். இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒரு தாம்பூலத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து 6 வெற்றிலை, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூக்களால அலங்காரம் பண்ணி அது மேல ஒரு அகல் வச்சு சிகப்பு திரி இருந்தா சிகப்பு திரி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வெற்றிலை தீபம்லாம் ஏத்தினாதான் முருகனோட அன்பு கிடைக்குமா, முருகனோட அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு தான் காரணமே தவிர மற்றபடி நம்ம கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்வினையும் தீவினையும் வரும். அதை முழுசா நம்ம நம்பணும். அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னா, கடவுளை வேண்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கையும் நிறைய பொறுமையும் இருந்தாலே போதும், நமக்கு வந்து சீக்கிரமா நல்லது வந்து நடக்கும். பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வணங்க ஆரம்பிச்சாலே நமக்கு சோதனைகள் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம சாதனையாக்கி முருகனோட அன்பை வந்து பெறணும். அவருடைய பிள்ளைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சாதனையை வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துற விதமா தொடர்ந்து அபிஷேகம், அர்ச்சனை, இந்த மாதிரி வெற்றிலை தீபம், அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மலர், இது மாதிரி எல்லாம் சாற்றி அவரை வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வெற்றிலை தீபம் ஏத்த முடியாட்டியும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமையில ஒரு அகல் விளக்கு ஏற்றி முருகனோட அன்பை வந்து பெறுங்க. பங்குனி உத்திரம் வரப்போகுது. நல்லபடியா வந்து சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நல்லபடியா வந்து எல்லாமே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, அந்த கந்தன் உண்டு கவலை இல்லை. நிச்சயமா வந்து கந்தனை வணங்குறவங்களுக்கு கவலை இல்லை. எப்பவும் போல சந்தோஷமா வந்து செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உரிய பலன் நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.